ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து நம்மளோட ஆரி ஒர்க் கிளாஸில் 100 ஸ்டிச்சஸ் அப்படிலாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. மினிமம் ஒரு 30 to 35 ஸ்டிச்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ஆரி ஒர்க் சூப்பராக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஒரு ப்ளவுஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு அவ்வளோ ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நமக்கு எல்லாத்துக்குமே பேசிக் வந்து செயின் ஸ்டிச் தான். ஸோ செயின் நீங்கள் நல்லா ஈஸியாக வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை வச்சு நம்ம மேக்ஸிமம் நம்ம பீட் ஒர்க் எல்லாமே வந்து லைலான் த்ரெட் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அதாவது நரம்புலேயே மெலிசா சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கன் ஆகாது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஆரி ஒர்க் ப்ளவுஸை அயன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நைலான் வந்து ஹீட் அதிகமாக இருக்கிறப்ப அது வந்து மெல்ட் ஆகி கட் ஆகிடும். ஸோ அந்த பீட்லாம் நம்ம போட்டிருந்தா அது எல்லாமே உருவி வந்துடும். அதனால் மேக்ஸிமம் நைலான் த்ரெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நமக்கு ஆரி ஒர்க்லாம் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது. பட் நம்ம வந்து ஒர்க்கு குயிக்காக முடிக்கணும், ப்ளஸ் ஒர்க் வந்து லாங் லாஸ்டிங் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லைலான் த்ரெட் தான் வந்து நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து நைலான் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெவி ஒர்க் வந்து பீட் ஒர்க் மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக வந்து அயனிங் பண்ண மாட்டோம். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஃப்ரீயாக ப்ளைனாக இருக்கிற இடத்துல மட்டும் பண்ணுவோம். எங்கேயாவது புட்டாஸ் மட்டும் நம்ம அங்கங்கே கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு புட்டாக்கும் நம்ம ஒவ்வொரு டைமும் நாட் போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் வந்து ஆரி ஒர்க் பண்ணுற டிசைனர்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்பவும் சிரமமான வேலை தான். ஏன்னா நம்ம கட் பண்ணாமல் பண்ணுறப்ப டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு புட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே வந்துடுவோம். பட் ஒவ்வொரு புட்டாக்கும் நாட் போடணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே டைம் ஆகும். ஸோ அது ஒன்று தான் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். பட் கஸ்டமர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நைலான் த்ரெட்டில் போட்டிங்கன்னா ஒர்க் வந்து அவ்வளோ ஈஸியாக கண்டு வராது. ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து ஜரி த்ரெட்டு தான். ஸோ ஜரியில் நீங்கள் நல்லா செயின் போட கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லா ஒர்க்குமே நம்மளால் அதில் பண்ண முடியும். சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறது நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அண்டு நம்ம வந்து த்ரெட்டை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணாவே போதுமானது தான். இப்போ நம்ம இன்றைக்கி ஜரி த்ரெட் வச்சு எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சு போட போகிறோம், அது டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நம்ம போடணும், அது எப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது வந்து நம்ம செயின் ஸ்டிச் தான் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதுக்கு துலிப் பிராண்ட் நீடில் 14 தான் நாம் வந்து இப்போ எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஜரி த்ரெட். ஜரியில் நமக்கு நிறைய கலர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இது கோல்டு, காப்பர், சில்வர் 3 கலர் இருக்குது. இதில் ரோஸ் கோல்டு இருக்குது. அண்டு நம்ம ப்ளவுஸு பார்டரில் என்ன மேட்ச்டு கலராக வேணுமோ எல்லா கலருமே நமக்கு ஜரியில் அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து நம்ம மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டயாலஜி பிராண்டில் வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவுமே குவாலிட்டி நல்லாயிருக்கும். த்ரெட்டு வந்து டக்குன்னு நமக்கு வந்து கட் ஆகாது. இப்போ இது வந்து எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வியூ ஆகுதுங்களா? இது வந்து காப்பர் ஜரி. இதுக்குள்ளே பாருங்கள் ஒரு நரம்பு மாதிரியே தான் இருக்கும் இந்த த்ரெட்டு. இது வந்து நம்ம உருவி காட்டியிருக்கேன் நான் உங்களுக்கொசரம். இது வந்து காட்டன் கிடையாது. நீங்கள் மீதி பிராண்ட்லாம் வாங்கினீங்கன்னா அது வந்து உள்ளே காட்டன் இருக்கும், அதனால் டக்குன்னு நமக்கு ப்ரோக்கன் ஆகிடும். இது பாருங்கள் காப்பர் ஜரி, அது மேலே தான் வைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், டயாலஜி பிராண்ட் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட்டாக இருந்தாலும் சரி, சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. பவுலுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு வந்து பாபின் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்து போகாது, ஈஸியாக இருக்கும். நம்ம இப்படி ரொட்டேட் பண்ண இந்த பவுலுக்குள்ளேயே தான் வரும், எங்கேயும் ஃப்ளோரில் போகாது. இப்போ ஜரியில் நம்ம எப்படி நாட் போடணும், அதாவது கீழே எப்படி நம்ம நாட் போடுறோம் அப்படிங்கிறதுக்கு தான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி 2-3 முடிச்சுட்டு ஒரு நாட் நல்லா பெருசாக போட்டிங்கன்னா போதும். இது நாட் போடுற நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. நமக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நாட் போதும். அதாவது நமக்கு ஃபேப்ரிக் கீழே இருந்து நமக்கு மேலே வரக்கூடாது நாட், அவ்வளோதான். ஸோ இதை லைட்டாக இப்படி ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா, எதுக்காக இது எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இப்போ லூப் நம்ம போடுறப்ப அது வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். ஃபேப்ரிக் இப்படி தட்டினா நமக்கு டப்புன்னு ஒரு சவுண்ட் வரணும். அப்படி இருந்தால் ஃபேப்ரிக் நமக்கு நல்லா செட் ஆகிருக்கு, லூஸாக எங்கேயும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஃபேப்ரிக்கை நீங்கள் எப்போவுமே நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிங் ஃப்ரேமில் வந்து என்ன எனக்கு ஒரு இஷ்யூனா, நம்ம ப்ளவுஸோட மெட்டீரியல் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ நம்ம வந்து பாப்லின் கிளாத்தில் பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து இவ்வளோ வந்து
திக்காக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாக்ஸ் டைப் ஆரி ஸ்டாண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் தான் என்னோடய ஆப்ஷன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரேம் இப்போ தானே வாங்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் டைப் வாங்குங்க. அது வந்து நம்ம காட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரியே நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இப்போ வந்து நம்ம செயின் போட போகிறோம். இப்போ நம்ம ஜரி வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த நாட்டு இந்த விரலாலையும் இதுக்குள்ளே இப்படி போட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஓகே, இந்த கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் இந்த 3ஆலையும் நம்ம நாட்டை இப்படி பிடிச்சிக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டைட் கிடைக்கும். ஸோ அப்படி டைட் கிடைக்கிறப்ப நம்ம இப்படி இங்கே பாருங்கள் லூப் இப்படி எடுக்கணும். துணிக்குள்ளே விட்டு நம்ம இப்படி மேலே இழுக்கணும். இழுத்துட்டு அப்புறம் நீங்கள் இப்படி ஃப்ரீயாக விட்டுறலாம். ஸோ அது வரையும் இது டைட்டாக இருந்தால் தான் நம்ம மேலே வந்து லூப்பை எடுக்கணும். நம்ம இப்போ மேலே எடுத்துட்டோம். இதே மாதிரி நீடில் அந்த ஹூக்கில் ஜரி த்ரெட் வந்து நமக்கு மாட்டியிருக்கணும். இது ஃபஸ்ட்டு இப்படி நீங்கள் உள்ளே மறுபடியும் டவுன் பண்ணிவிட்டு நம்ம வந்து த்ரெட்டை வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். அதே மாதிரி நமக்கு நீடிலே நம்ம மேலே எடுக்கிற புல் விட்டாச்சு, ஆன்டி கிளாக் வைஸில் த்ரெட்டை வந்து ஹூக்கில் மாட்டியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த நீடில் நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். சுற்றிட்டு இப்போ மறுபடியும் எடுத்தாச்சு, லூப் வந்துடுச்சு. அகைன் நம்ம டவுன் பண்ணுறோம், ஆன்டி கிளாக் வைஸில் த்ரெட்டை சுற்றுறோம். அண்டு மேலே எடுக்கிறப்பையும் நீடிலையும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறோம். நம்ம நீடில் வந்து இப்போ த்ரெட் இப்படி ஹூக்கில் மாட்டுறப்ப ஃப்ரீயாக விடணும். ஹூக்கில் மாட்டினதுக்கப்புறம் த்ரெட்டை நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். இது ஜரி த்ரெட், ஸோ அவ்வளோ ஈஸியாக கட் ஆகாது. பட் சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஃப்ரீனஸ் கொடுக்கல அப்படின்னா உடனேவே நமக்கு வந்து த்ரெட்டு வந்து கட் ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக, பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக நம்மளாலையும் போட முடியும். இப்போ எண்ணாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜரி த்ரெட் ஃபஸ்ட்டு இப்போ வந்து த்ரெட்டு வெளியில் இருக்குது. இப்போ எண்டு முடிக்க போகிறோம். இந்த இடத்துல இப்படி டிப் பண்ணி எப்பயும் போல் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே இழுங்க. ஸோ இது வந்து இது ஃபஸ்ட்டு லூப், இது செகண்ட் லூப், 2 லூப் நமக்கு இப்போ தெரியுது. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பை உள்ளே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இழுத்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லூப் நமக்கு சைஸில் சின்னதாகும். கீழே நீங்கள் த்ரெட்டை ஃப்ரீயாக தான் விடணும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு லூப் சின்னதாக ஆனதுக்கப்புறம் கீழே நீங்கள் த்ரெட்டை கீழே இழுக்கணும். இந்த த்ரெட்டு நீடிலே இருக்கணும், ப்ளஸ் கீழே நீங்கள் இழுத்திங்கன்னா இந்த செகண்ட் லூப்பும் நமக்கு சின்னதாகும். அப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பை செகண்ட் லூப்புக்குள்ளே விட்டுட்டு கீழே இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ நாட்டிங்க நமக்கு ஃபவுண்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இது வந்து சின்னதாக ஆகாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான எண்ணாட். இப்போ நம்ம மறுபடியும் பார்க்குறது எண்ணாட் எப்படி போடுறது இன்னொரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கீழேருந்து நம்ம த்ரெட் எடுத்தாச்சு. ஒரு எண்ணாட் வந்து தனியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஒரு 2 to 4 செயின் போடுங்க. போட்டுட்டு நான் இந்த லைன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த எண்டில் நான் உங்களுக்கு எண்ணாட் எப்படின்னு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதுவே நீங்கள் ஷூயிங் த்ரெட்டில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுவும் அவ்வளோ சீக்கிரம் த்ரெட்டு கட் ஆகாது. ஜரியில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னுமே நல்லா அழகாக வரும். ஸோ உங்களுக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், ஓ நம்மளால் இவ்வளோ நல்லா போட முடியுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் எண்ணாட் போட போகிறேன். இப்போ எண்ணாட் பாருங்கள், இந்த இடத்துல லூப் ஃபஸ்ட்டு லூப் டிப் பண்ணிவிட்டு டவுன் பண்ணி இன்னொரு லூப் நம்ம எடுத்துட்டோம். இப்படி கிராஸாக வச்சு தூக்குனிங்கனாவே அழகாக வந்துடும். இப்போ வந்து நம்ம த்ரெட்டை ஃப்ரீயாக கீழே விட்டுறணும், இழுத்து பிடிக்கக்கூடாது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே செகண்ட் லூப்பு உள்ளே கொண்டுட்டு வந்துட்டோம். இழுத்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லூப் நமக்கு சைஸில் குட்டி ஆகும். இப்போ நம்ம கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கீழே த்ரெட்டை நீங்கள் இழுத்திங்கன்னா செகண்ட் லூப்பும் சின்னதாகிடும். அவ்வளோதான், இவ்வளோதான் நம்ம ரொம்ப சிம்பிளான எண்ணாட். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், என்ன இழுத்தாலும் த்ரெட் வந்து நம்ம கழண்டு வராது. லெஃப்டில் இருந்து ரைட்டில் நாம் ஸ்டிச்சு கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரெட்டும் நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் வரணும். நீடில் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம ரொட்டேட் பண்ணணும். இது வந்து த்ரெட், இது வந்து நீடில். இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு வரணும்னா இந்த டைரக்ஷன் நமக்கு மாறும், கிளாக் வைஸாக மாறும். இப்போ நீடில் டவுன் பண்ணுவோம், த்ரெட்டை வெளியே எடுப்போம். நம்ம வந்து இப்போ கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து த்ரெட்டும் சரி நீடிலும் சரி
இது வந்து கிளாக் வைஸில் வரும் ரெண்டுமே. அந்த மேலேருந்து கீழே, அதாவது டாப் டு பாட்டம். மேக்ஸிமம் நம்ம வந்து ப்ளவுஸில் ஒர்க் பண்ணுறப்ப நம்ம மேக்ஸிமம் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம மேலேருந்து இப்படி உள்ளே குத்தி எடுக்கிறப்ப இங்கேயும் நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் தான் ரெண்டுமே. ஓகேவா? டாப் டு பாட்டம் வரப்போ ஆன்டி கிளாக் வைஸில் தான் த்ரெட்டும் வரும், நீடிலும் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் வரும். இப்போ அதுவே பாட்டம் டு டாப், இப்போ கீழேருந்து நம்ம மேலே போகிறோம் அப்படின்னா கீழே நீடில் இன்செர்ட் பண்ணுறோம். இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் தான். இதுவும் நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் தான் வரும், நீடிலும் சரி த்ரெட்டுமே சரி. ஓகே, இதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டைரெக்ஷன் மட்டும்தான் நமக்கு மாறி வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ரைட் டு லெஃப்ட் மட்டும்தான் நமக்கு வந்து கிளாக் வைஸ் வரும். இது வந்து கிளாக் வைஸ். மீதி எல்லாமே நமக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறப்ப தான் நமக்கு அழகாக நீடிலில் வந்து த்ரெட்டு மாட்டும். ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு தியரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறப்ப இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். நீடில் கையில் எடுத்து த்ரெட்டோடு ஒர்க் பண்ணுறப்ப இந்த பொசிஷன் உங்களுக்கு புரியும். இப்போ டாப் டு பாட்டம் அப்படின்னா நீடில் டவுன் பண்ணுறோம் பாருங்கள். த்ரெட்டை கீழே வந்து நம்ம என்ன இப்போ வந்து நாட் எடுக்கிறோம். நீடில் மேலேருந்து கீழே பார்த்த மாதிரி டவுன் பண்ணுறோம். இப்போ இது வந்து நமக்கு கிளாக் வைஸ். டாப் டு பாட்டம் நமக்கு வந்து கிளாக் வைஸில் வரும். கிளாக் வைஸில் நம்ம நீடில் இதில் இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீடிலும் சரி த்ரெட்டு நம்ம கிளாக் வைஸ் அண்ட் நீடிலுமே பாருங்கள் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணால் தான் நமக்கு வந்து த்ரெட்டு வரும் ஈஸியாக. ஸோ இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் கிளாக் வைஸ், அதாவது டாப் டு பாட்டம் மட்டும்தான் நமக்கு கிளாக் வைஸ் வரும். மீதி எல்லா டைரக்ஷன், மீதி 3 டைரக்ஷனுமே நமக்கு லெஃப்ட் சைடு தான் அதிகம் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் ப்ளவுஸில் வந்து நம்ம அதிகமாக நெக்குக்கெலாம் யூஸ் பண்ணுறப்ப டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப் தான் அதிகம் யூஸ் பண்ணுவோம். இப்போ எண்ணாட், இது ஜரி த்ரெட்டில் நமக்கு இந்த எண்ணாட் ரொம்பவுமே ஈஸியாக வந்துடும். ஆனால் சில்க் த்ரெட்டில் பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு அந்த ஸ்பீடு வந்துடும். நமக்கு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த நீடில் வந்து எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் பேப்பர் டேப் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பேப்பர் டேப் வாங்கி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து நார்மலாக பைப்பிங்க்காக கொடுப்போம்ல டைலரிங்லேயும் சரி, இந்த ஆரி ஒர்க்லேயுமே நம்ம லோடிங் ஒர்க்குக்காக ஒரு ஒயிட் கலர் பைப்பிங் கொடுப்போம். ஸோ நான் அது நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த பைப்பிங் த்ரெட்டை கூட நீடில் மேலே கம்மை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை நீங்கள் அப்படியே அழகாக ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு ரொட்டேட் ஆகிடும். ஸோ அப்படியே நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேனாக்குள்ளே போட்டு பண்ணுறது நிறையா டைப் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த நீடில் இப்படி ப்ளைனாக பண்ணுறது தான் பிடிக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது அவசர ஒர்க்காக இருக்கும், ஆரி ஒர்க், ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, அப்போ போய் இப்போ நமக்கு ஒரு இன்கேஸ் நமக்கு நீடில் ப்ரோக்கன் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ போய் நம்ம அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ நீங்கள் இப்படி ப்ளைனாகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை இது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி. இப்போ வந்து பாட்டம் டு டாப். ஸோ கீழே நீடில் இன்செர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் நீடில் வந்து நம்ம என்ன டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம், ஆன்டி கிளாக் வைஸ். த்ரெட்டுமே நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான். த்ரெட்டு வந்து நமக்கு கீழே டைட்டாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து ஜரி வந்து நமக்கு எதுலையாவது மாட்டோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. த்ரெட்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நமக்கு லூப் அழகாக ஒரே மாதிரி வரும். த்ரெட்டு எங்கேயாவது நாமளே 2 விரலை, இப்போ ஒரு விரலை இழுத்து பிடிக்க ரொட்டேட் பண்ணி இழுத்து பிடிக்க 2 விரலை நீங்கள் இழுத்து பிடிச்சிட்டிங்கனாலும் இங்கே த்ரெட் வந்து ஃப்ரீயாக வராது. ஆரி ஒர்க்கில் எப்போவுமே நம்ம கொஞ்சம் த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்பவுமே நீட்டாக அழகாக கிடைக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் நம்ம ஆரி ஒர்க் போடுறது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நான் நமக்கு பாருங்கள் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டவுட் கேட்கலாம், வாய்ஸ் நோட் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கனாலும் நான் வந்து உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுவேன். ஸோ என்ன டவுட்னாலும் நீங்கள் வந்து எனக்கு முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இதுக்கு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி கொடுப்பேன். எனக்கு நான் ஏன் அதை ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கும்போது ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டேன். ஏன்னா ஃபீஸ் வந்து 8,000 9,000 அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாங்கினாங்க. ஆனால் அது வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸு. ஸோ இப்போ என்னால் லைவ் கிளாஸ் வந்து போட முடியல. ஸோ அதனால தான் நான் வந்து ஃப்ரீயாக ஆஃப்லைனில் வீடியோ எடுத்து மட்டும் நம்ம இப்போதைக்கு ஷேர் பண்ணலாம். இப்போ கிட்ஸும் வீட்டில் இருக்காங்க. ஸோ 2 பேர்த்தையுமே நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன்னா நானும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ நெட் கனெக்ஷன் நம்ம எடுக்கணும். லைவ் கிளாஸ் போட ட்ரை பண்ணுறேன், லைவ் கிளாஸ் போட. அதுவரையும் நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காகவே நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வேணும். எல்லா ஒய்ஃபுக்குமே வந்து வீட்டில் வேலை இருக்க தான் செய்யும். இது எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு நமக்கான டைமை நாம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணும்போது தான் அதுக்கான பலனை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள். நைட் டைம் கூட வீடியோ பாருங்கள். ஆனால் மார்னிங் ஒரு 1/2 hour ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ.